ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடையோடைய ரிசல்ட் குறித்து சில முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி சற்று முன் 3 மாவட்டத்துடைய ரிசல்ட்டை இன்று 6ஆம் தேதி ஆகிய இன்று அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன மாவட்டம் அப்படின்றத பற்றி இப்போ உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்னன்றது உங்களுக்கு கிளியராக புரியுங்க. ஸோ கிட்டத்தட்ட இதுவரை ஒரு 5 மாவட்டத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டை அதுக்கடுத்து கொடுத்துட்டாங்க. முந்தைய வீடியோக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் எப்படியெல்லாம் இருக்கும், அப்பாயின்மெண்ட் லெட்டரை வாங்கிய பிறகு என்ன செய்யணும் அப்படின்றது எல்லாத்தையுமே முந்தைய வீடியோக்குள்ளேயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை இன்னும் பார்க்கலைன்னா நீங்கள் போய் அதை பார்த்துக்கலாங்க. அப்பாயின்மெண்ட் லெட்டரில் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்றதுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 மாவட்டத்துடைய ரிசல்ட்டு வந்தாச்சுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் ஷாப்பில் மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த திருவண்ணாமலையில் கிட்டத்தட்ட ஒரு 160 பக்கம் பேர் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ஆகிருக்காங்க. அந்த பட்டியலை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் சேல்ஸ்மேன் கேண்டிடேட்டோடைய செலெக்ஷன் லிஸ்ட்டுங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து இந்த திருவண்ணாமலையில் சேல்ஸ்மேன் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் வந்து செலெக்ஷன் ஆகியிருக்காங்க அப்படின்ற ஒரு பட்டியலை நமக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிடைக்கப்பெற்ற அஃபிஷியலான அப்டேட்டு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துப்பீங்க 118 பேர். ஸோ வெறும் 118 பேர் மட்டும்தான் செலெக்ஷன் ஆனாங்களா? மீதியெல்லாம் ரிஜெக்ஷன் லிஸ்ட்டை எங்களுக்கு கொடுங்க, எந்த காரணத்தை வச்சு எங்களை ரிஜெக்ஷன் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஏன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களே வந்து பார்த்திங்கன்னா 30,000 40,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் இன்டர்வியூ எல்லாமே அட்டன் பண்ணியிருக்காங்க. ஆனால் வெறும் செலெக்ஷன் ஆகிறவங்க வெறும் 118 பேர். இதனால் வந்து பார்த்திங்கன்னா மறு செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிடுவாங்களா? இந்த திருவண்ணாமலை மாவட்டம் மட்டுமே இல்லை, மீதி இருக்கிற 5 மாவட்டத்திற்குமே 66 33 இந்த மாதிரி லோயஸ்டான பீப்புள் மட்டும் தான் செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மாவட்டத்தில் இருக்கிற வேக்கன்சிஸே வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்திலே கிட்டத்தட்ட ஒரு 1000 ரேஷன் கடையில் வந்து பணியாளர்கள் இல்லாத ரேஷன் கடை தான் இருக்கே தவிர ஒரு ஊழியர் வந்து 5 ரேஷன் கடை 6 ரேஷன் கடை பார்க்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கிறதுனால, ஸோ அதனால் ஒரு 1000 வேக்கன்சிஸ் இருக்கிறதால வெறும் 100 வேக்கன்சிஸ் வந்து போட்டிருக்கிறதுன்றது ரொம்ப ஒரு வேதனைக்குரிய செயல். ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். இன்று வந்து பார்த்திங்கன்னா சில மாவட்டங்கள் இன்னும் சற்று நேரத்தில் இன்று மாலைக்குள்ளார நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துருந்த மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன்ஸோடைய ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஆர்பி கோவை இணையதளத்தை நீங்கள் செக் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து திருப்பூர் அதை சுற்றி இருக்கிற ராமநாதபுரம் விழுப்புரம் இந்த மாதிரி மாவட்டங்களுக்கு நாளை இல்லைன்னா நாளை மறுநாள் ரிசல்ட் வெளியாகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கண்டிப்பாக அதிக அளவில் இந்த டைமாவது தேர்ந்தெடுக்கப்படுவாங்களாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கை வச்சுருக்காங்க அலுவலர்கிட்ட உயர் அதிகாரிகள்கிட்ட. ஏன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களை வந்து எந்த வகையில் நீங்கள் எடுக்கிறீங்க, ஸோ எதை பேஸ் பண்ணி எடுக்கிறீங்க, செலெக்ஷன் லிஸ்ட்டில் எங்கள் பேர் எல்லாமே இல்லை, நிறைய பேர் வந்து விடுபட்டிருக்கு, எதை பேஸ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து முறைகேடுகள் நடந்திருக்கா, எப்படி இவங்களை மட்டும் செலெக்ஷனில் எடுத்தீங்க, எதை பேஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்ற எல்லாமே கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. இதுக்கு அதிகாரிகள் தரப்புலேருந்து கூடிய விரைவில் இன்னும் ஓரிரு தினங்களில் இதற்கு உண்டான ஒரு முக்கிய பதில்களை கொடுப்பாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு அடுத்தடுத்த 3 மாவட்டங்கள் சிவகங்கை திருவண்ணாமலை வெளியிட்ட மாதிரி இன்னும் சற்று நேரத்தில் கோயம்புத்தூர் ஈரோடு நாமக்கல் இந்த மாவட்டத்தோடைய ரிசல்ட்டு நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே பப்ளிஷ் ஆகிடுச்சு. செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேர் இருக்கவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் அனுப்புவாங்க. அப்பாயின்மெண்ட் லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு எந்த நீங்கள் ரேஷன் கடைக்கு சேர்றீங்களோ அந்த மாவட்டத்துடைய கூட்டுறவுத்துறை அதிகாரிக்கிட்ட உங்களுடைய சான்றிதழ்களை செக் பண்ணுவாங்க. அந்த சான்றிதழ்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பணி ஆணைகளை வழங்குங்க. ஸோ இந்த முறைகளை பின்பற்றி தாங்க வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடைகளில் பணி நியமனங்கள் நடந்துட்டு வருது. ஸோ நீங்கள் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட்டில் ஆர்டரை இன்னும் பார்க்கணும்னா முன்னாடி வீடியோவில் நான் போட்டிருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மக்களே, ரேஷன் கடை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ரேஷன் ஷாப்போட ரிசல்ட் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் வெளியிட்டப்பட்டே வராங்க.
யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சரியான அப்டேட் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே வந்து அதிகாரிகள் கால் வாயிலாக வந்து பார்த்திங்கன்னா தங்களுக்குள்ள அப்டேட் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்று கோயம்புத்தூர், ஈரோடு, திருச்சி, நாமக்கல் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடையோடைய ரிசல்ட் குறித்து சில முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி சற்று முன் 3 மாவட்டத்துடைய ரிசல்ட்டை இன்று 6ஆம் தேதி ஆகிய இன்று அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன மாவட்டம் அப்படின்றத பற்றி இப்போ உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்னன்றது உங்களுக்கு கிளியராக புரியுங்க. ஸோ கிட்டத்தட்ட இதுவரை ஒரு 5 மாவட்டத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டை அதுக்கடுத்தாக கொடுத்துட்டாங்க. முந்தைய வீடியோக்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் எப்படியெல்லாம் இருக்கும், அப்பாயின்மெண்ட் லெட்டரை வாங்கிய பிறகு என்ன செய்யணும் அப்படின்றது எல்லாத்தையுமே முந்தைய வீடியோக்களே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை இன்னும் பார்க்கலைன்னா நீங்கள் போய் அதை பார்த்துக்கலாங்க. அப்பாயின்மெண்ட் லெட்டரில் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்றதுக்காகவும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 மாவட்டத்துடைய ரிசல்ட்டு வந்தாச்சுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் ஷாப்பில் மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த திருவண்ணாமலையில் கிட்டத்தட்ட ஒரு 160 பக்கம் பேர் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ஆகிருக்காங்க. அந்த பட்டியலை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் சேல்ஸ்மேன் கேண்டிடேட்டோடைய செலெக்ஷன் லிஸ்ட்டுங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து இந்த திருவண்ணாமலையில் சேல்ஸ்மேன் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் வந்து செலெக்ஷன் ஆகியிருக்காங்க அப்படின்ற ஒரு பட்டியலை நமக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிடைக்கப்பெற்ற அஃபிஷியலான அப்டேட்டு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துப்பீங்க 118 பேர். ஸோ வெறும் 118 பேர் மட்டும்தான் செலெக்ஷன் ஆனாங்களா? மீதியெல்லாம் ரிஜெக்ஷன் லிஸ்ட்டை எங்களுக்கு கொடுங்க, எந்த காரணத்தை வச்சு எங்களை ரிஜெக்ஷன் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஏன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களே வந்து பார்த்திங்கன்னா 30,000 40,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் இன்டர்வியூ எல்லாமே அட்டன் பண்ணியிருக்காங்க. ஆனால் வெறும் செலெக்ஷன் ஆகிறவங்க வெறும் 118 பேர். இதனால் வந்து பார்த்திங்கன்னா மறு செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிடுவாங்களா? இந்த திருவண்ணாமலை மாவட்டம் மட்டுமே இல்லை, மீதி இருக்கிற 4-5 மாவட்டத்திற்குமே 66 33 இந்த மாதிரி லோயஸ்டான பீப்புள் மட்டும் தான் செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மாவட்டத்தில் இருக்கிற வேக்கன்சிஸே வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்திலே கிட்டத்தட்ட ஒரு 1000 ரேஷன் கடையில் வந்து பணியாளர்கள் இல்லாத ரேஷன் கடை தான் இருக்கே தவிர ஒரு ஊழியர் வந்து 5 ரேஷன் கடை 6 ரேஷன் கடை பார்க்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கிறதுனால, ஸோ அதனால் ஒரு 1000 வேக்கன்சிஸ் இருக்கிறதால வெறும் 100 வேக்கன்சிஸ் வந்து போட்டிருக்கிறதுன்றது ரொம்ப ஒரு வேதனைக்குரிய செயல். ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். இன்று வந்து பார்த்திங்கன்னா சில மாவட்டங்கள் இன்னும் சற்று நேரத்தில் இன்று மாலைக்குள்ளார நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துருந்த மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய ரேஷன் ஷாப்புடைய சேல்ஸ்மேன்ஸோடைய ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஆர்பி கோவை இணையதளத்தை நீங்கள் செக் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து திருப்பூர், அதை சுற்றி இருக்கிற ராமநாதபுரம், விழுப்புரம் இந்த மாதிரி மாவட்டங்களுக்கு நாளை இல்லைன்னா நாளை மறுநாள் ரிசல்ட் வெளியாகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கண்டிப்பாக அதிக அளவில் இந்த டைமாவது தேர்ந்தெடுக்கப்படுவாங்களாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கை வச்சுருக்காங்க அலுவலர்கிட்ட, உயர் அதிகாரிகள்கிட்ட. ஏன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களை வந்து எந்த வகையில் நீங்கள் எடுக்கிறீங்க, ஸோ எதை பேஸ் பண்ணி எடுக்கிறீங்க, செலெக்ஷன் லிஸ்ட்டில் எங்கள் பேர் எல்லாமே இல்லை, நிறைய பேர் வந்து விடுபட்டிருக்கு, எதை பேஸ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து முறைகேடுகள் நடந்திருக்கா, எப்படி இவங்களை மட்டும் செலெக்ஷனில் எடுத்தீங்க, எதை பேஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்ற எல்லாமே கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. இதுக்கு அதிகாரிகள் தரப்புலேருந்து கூடிய விரைவில் இன்னும் ஓரிரு தினங்களில் இதற்கு உண்டான ஒரு முக்கிய பதில்களை கொடுப்பாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு அடுத்தடுத்த 3 மாவட்டங்கள் சிவகங்கை, திருவண்ணாமலை வெளியிட்ட மாதிரி இன்னும் சற்று நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, நாமக்கல் இந்த மாவட்டத்தோடைய ரிசல்ட்டு நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே பப்ளிஷ் ஆகிடுச்சு. செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேர் இருக்கவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் அனுப்புவாங்க. அப்பாயின்மெண்ட் லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு எந்த நீங்கள் ரேஷன் கடைக்கு சேர்றீங்களோ அந்த மாவட்டத்துடைய கூட்டுறவுத்துறை அதிகாரிக்கிட்ட உங்களுடைய சான்றிதழ்களை செக் பண்ணுவாங்க. அந்த சான்றிதழ்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பணி ஆணைகளை வழங்குங்க. ஸோ இந்த முறைகளை பின்பற்றி தாங்க வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடைகளில்
பணி நியமனங்கள் நடந்துட்டு வருது. ஸோ நீங்கள் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட்டில் ஆர்டரை இன்னும் பார்க்கணுன்னா முன்னாடி வீடியோவில் நான் போட்டிருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மக்களே, ரேஷன் கடை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ரேஷன் ஷாப்போட ரிசல்ட் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் வெளியிட்டப்பட்டே வராங்க. யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சரியான அப்டேட் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே வந்து அதிகாரிகள் கால் வாயிலாக வந்து பார்த்திங்கன்னா தங்களுக்குள்ள அப்டேட் சொல்லிகிட்ருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்று கோயம்புத்தூர், ஈரோடு, திருச்சி, நாமக்கல் அப்படின்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி